ஏசுண்டத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எக்காலத்திலே துன்பம் ஏற்படும். ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 12 வசனம் 1. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, Now about that time Herod the king stretched forth his hands to vex certain of the church. Acts chapter 12 verse 1. என கண்மானவர்களை இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தை குறிப்பிட்டு அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் இருக்கிற சிலரை, அதாவது சபையை துன்பப்படுத்த தொடங்கினான் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய சபையாக எக்காலத்திலே துன்பம் ஏற்படும், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இந்த காரியத்தை பத்தி யோசிக்கும் போச்சுல ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி புரஷவாக்கம் பக்கத்துல நாங்க ரெண்டலுக்கு ஒரு வீடை கேட்டு போயிருந்தோம். அப்ப நானும் என்னோட ஒய்ஃபும் போயிருந்தோம். அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசுறப்போ அவர் கேட்டாரு, நீங்க பேசிட்டு இருக்கப்போ நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. கொஞ்சம் அவரு தயங்கி கேட்டாரு, நீங்க அல்லேலூயா கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாரு. என்ன அப்படின்னு, எதுக்காக அதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டக்கு சொன்னாரு, இல்ல அவங்க பயங்கர சவுண்டா ப்ரேயர் பண்ணுவாங்க, திடீர்னு அடிக்கடி ப்ரேயர் மீட்டிங்லாம் வீட்டில் வச்சு நடத்துவாங்க, அதனால தான் அந்த மாதிரி பீப்புளுக்கு நான் வீடு கொடுக்கறது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாரு. நம்ம நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ப்ரேயர் பண்ணாலே பிரச்சனை தான். நம்ம பிசிக்கலா ப்ரேயர் பண்றோம் அப்படின்னா மனுஷங்க கிட்ட ப்ராப்ளம் வரும். ஸ்பிரிச்சுவலா நம்ம ஸ்ட்ராங்கா ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரியாகிய சத்ருவினிடத்துல நமக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வாஸ்த வசனம் சொல்லுது, ஒரு காலத்தை குறிப்பிட்டு அந்த காலத்துல சபையை ஏரோது ராஜா துன்பப்படுத்த தொடங்கினான் அப்படின்னு வாசிக்கிறோம். அது எந்த காலம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த அந்த காலம். அதாவது நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து பின்னாடி போறப்பவும் அவங்க சீஷர்கள் தான். இயேசு கிறிஸ்து மரித்து பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் அவங்க சீஷர்கள் தான். ஆனாலும் அந்த நாட்களில் அவங்களுக்கு எந்த நெருக்கமும் எந்த துன்பமும் ஏற்படவில்லை. ஏன் அப்படின்னா அவங்க கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், மாறாக எழும்பி செயல்படல. ஏதோ ஒரு ஓரமா ஏதோ கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல அவர்கள் நடந்து கொண்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்களுக்கு ஆவியானவர் தரப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய கதை மாறினது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் தேவனுக்காய் எழும்பி தைரியமாய் பிரசங்கம் பண்ணாங்க. நிறைய இடத்துல அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்ததை போல குணமாக்கும் அந்த செயலை செய்தார்கள். இப்படி அவர்கள் தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக எழும்பி செயல்பட ஆரம்பித்த அக்காலத்தில் தான் ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். என கண்மானவர்களை நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 10 சபையோட என் சபை ஒரு சபை, இருக்கிற 10 ஊழியத்துல என்னுடைய ஊழியமும் ஒரு ஊழியம், சபைக்கு போகிற 10 விசுவாசிகள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சத்ருவை பொறுத்தவரையில சர்ச்சுக்கு வராதவனும் ஒண்ணுதான், சர்ச்சுக்கு போயிட்டு சும்மா இருக்கவனும் ஒண்ணுதான். அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. மாறாக நாம எப்போ தேவனுக்காய் எழும்ப ஆரம்பிக்கிறோமோ, நமது தனி ஜபத்திலேயோ அல்லது ஒரு சபையாகவோ ஊழியமாகவோ எப்போது தேவனுக்காக எழும்பி செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பிரச்சனை உண்டாகும். நம்ம நல்லா பார்க்கலாம், அது வரைக்கும் ஸ்மூத்தா போவோம். எப்போ தேவனிடத்தில் விசேஷித்த அந்த தரிசனத்தை பெற்று விசேஷித்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்ம எழும்பி ஓடம் போச்சுல, எழும்பி பிரகாசிக்கும் போது ஊழியத்துல பல காரியங்களை ஆவியானவரிடத்திலிருந்து பெற்று நாம் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த தேசத்துல அநேக இடத்துல கிறிஸ்தவன் சொன்னாலே அடி உழுது, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்க முடியாதபடிக்கு சபைகள் அடிக்கப்படுகின்றன,
சபைகள் அச்சுறுத்தப்படுகின்றன அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயத்த மறந்து போயிடக்கூடாது. இங்க பார்க்கிறோம், எப்போது அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்படியானால் இன்னைக்கு சபைகளுக்கு பிரச்சனை அப்படின்னா சபைகள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டது, சபைகள் கிறிஸ்துவுக்காய் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இது நமக்கு சந்தோஷமான விஷயம். நம்ம அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நெருக்கப்பட்டார்களோ, எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாதுன்னு அடிக்கப்பட்டார்களோ அப்போது சபை வேகமாக பெருகிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம சபைக்கு இன்னைக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அச்சுறுத்தல்கள் மத்தியில நாம் இருந்தாலும் சரி, ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது, செயல்படுவதை நிறுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு அநேகர் பின்வாங்கி போகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு காலமும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே நாம் இதை எப்பவும் மறந்து போய்விடக் கூடாது. ஒரு சபையாக, ஒரு தனி மனிதனாக நான் ஜெபிக்கும் போது பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், துன்பங்கள் நேரிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போது நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார், எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தந்த அழைப்பிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க, எழும்பி பிரகாசிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தரிசனத்தை நோக்கி அப்பா ஓட உதவி செய்யுங்க. அப்பா, ஒவ்வொரு நாளும் உமது நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லா நேரத்திலும் துன்பங்களை கண்டு நாங்கள் பின்வாங்கி போகாமல் அப்பா உமது நாமத்தை கொண்டு ஜெயம் எடுக்கிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.